1600 படிக்கட்டு. இப்போதான் 1600 முடிச்சிருக்கோம். அதுக்குள்ளேயே ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்றதை பார்த்தீங்கன்னா 2000 படி ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறம் இங்கே ஃப்ரைட் ரைஸ் கடைலாம் இருக்குது. ஒன்லி ஃபார் வெஜிடபிள், வெஜ்ஜு மட்டும்தான் இருக்குது இங்கே. நம்ம இப்போ சொல்லியிருக்கிறது 2 ஐட்டங்கள் வந்து சொல்லியிருக்கோம். டேபிள்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ சொல்லியிருக்கிறது 2 விஷயம் சொல்லியிருக்கோம். ஒன்று கோபி ரைஸு, இன்னொன்று கோபி சில்லி கோபி நூடுல்ஸ் சொல்லியிருக்கோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து வந்துருச்சு. ரைஸு பார்த்தீங்கன்னா 2 ரைஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா ரைஸ் கேட்டிருக்கீங்களா? ஒரு ரைஸ் போடுறாங்க. ரைஸ் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 4 பேருக்கு சுத்தமாக பத்தல. ஐ திங்க் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணுங்கள். காட்டுறேன். குவான்டிட்டி இவ்வளோ தான் வருது. இதுக்கு முன்னாடி கம்மியாக போட்டாங்க. இதுக்கு முன்னாடி போட்டதுக்கு ரொம்ப கம்மி. அதனால் இப்போ வந்து கேட்டு வாங்கியிருக்கோம், இன்னொரு பிளேட்டு கொடுங்க அப்படின்ட்டு. என்னென்னா சாப்பாடு ஒன்று மட்டும்தான். ஆயில் எல்லா இடத்துலையும் பாமாயில் தான், அது எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக சாப்பிடவே முடியல. எக்ஸ்ட்ரா ஃபுல்லையும் என்ன பண்ணுறது, வெளியே வந்தால் டோட்டலி டிசப்பாயின்மெண்ட். ஒரு ரைஸோட இது பாருங்க எவ்வளோ குவான்டிட்டி மட்டும் நாங்கள் பார்க்க வந்து ஃபேமிலிஸே இங்கே பாருங்கள். மான் வந்து மாட்டியிருக்கு. மான் வந்து வந்திருக்கு. இது என்னடா அது? பன்னிக்குட்டி மாதிரி இருக்கு. என்னது அது? அது நார்மல் மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு பெருத்த மான், சிறுத்த மான். நிலையை பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் வந்து ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2600-700 படி தாண்டி இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா குறிப்பிட்ட இதுக்கு அப்புறம் அந்த படிக்கட்டு எவ்வளோ இருக்குன்றது வந்து மென்ஷன் பண்ணல. இனியும் போக வேண்டியது இருக்குது. மேலே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. ஓகே மக்களே, மீதி வந்து மேலே ரீச் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். திஸ் இஸ் மை கேமராமேன், பார்த்துங்க. வீடியோவில் வந்துடுவார். மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன் மீதி டீட்டெயில். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செமையான வியூ பாயிண்டில் இருக்கோம். நான் காட்டுறேன் எங்கே இருக்குன்றத. திருப்பதியிலேருந்து ஒரு பாதி தூரம் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செம்ம ஃபீல் குட்டான ஒரு இடத்த வந்து பார்த்தேன். உங்களுக்கு அதை காட்டலான்னு ஒரு இது. திருப்பதி நிறைய பேர் வந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல சின்ன ஒரு வீடு, ஜம்முன்னு ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் நிறைய வந்து இந்த இடத்துல பக்காவாக இருக்குது. அண்ட் ஓகே மக்களே, ஃபைனலி வந்து திருப்பதி போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு 12 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோமா, 1 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இன்னும் போயிட்டு தான் இருக்கோம். கரெக்டாக இன்னும் ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு மீதி வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பி சேஃப் அண்ட் பி கண்டினியூ. வாங்கப்போ ஃபைனலி வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்ட் இருக்கார். இவர் தான் நம்ம கேமரா எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது. அவர் ரொம்ப ஷையாக வர்றார் அடிக்கடிக்கு, பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மலை படிக்கட்டுலாம் ஏறி வந்தாச்சு. ஆனால் இங்கே ஒரு குறிப்பிட்டதுக்கப்புறம் படிக்கட்டு வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இல்லை, நார்மலாக தான் இருக்குது. நான் ஒன்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். படிக்கட்டு இல்லை. நம்ம இங்கேருந்து போயிட்டு தென் மேலே அங்கே ஒரு மேல் திருப்பதி, அங்கே தான் அவ்வளோ தூரம் இப்போ நடக்கும். அண்ட் வியூ பாயிண்ட் அங்கே நல்லா இருந்தது. இங்கே தெரியுதா என்னன்னு தெரியல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பை பை. ஓகே மக்களே, நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறணும், இந்த ஸ்டெப்ஸ் மேலே. அதுக்கப்புறம் படிக்கட்ட ஆரம்பிக்கணும். மேலே போயிட்டு பார்க்கலாம்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 படிக்கட்டுகள் தாண்டி வந்தாச்சு. 3000 படிகள் தாண்டி வந்தாச்சு. இன்னும் மேலே போயிட்டு மீதி கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3550 படிகளை கடந்து வந்துட்டோம். அந்த என் சைடு இதுதான். ஓகே மக்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திருப்பதி கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அண்ட் ஃபுட்டெல்லாம் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துட்ருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று யோசித்தோம். நம்ம அன்னதான கவுண்டர் ஒன்று இருக்குது, அதில் போயிருந்தால் சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக சாப்பிட்ருக்கலாம். பட் கிடைக்கல, லைட்டாக வளருது, கோச்சிக்காதீங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம கேன்டீனில் அன்னப்பிரசாதம் கேன்டீனில் சாப்பாடு, சாம்பார், ரசம், அப்புறம் அந்த மோர் எல்லாமே கொடுப்பாங்க. சாப்பாடு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். நான் அதுதான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் நம்ம வந்த டைம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் கிளம்பி இங்கே இறங்கிட்டோம். கரெக்டாக ஒரு 9 o'clock வச்சுங்க கீழ் திருப்பதி ரீச் ஆயாச்சு. அங்கேருந்து நடக்கிறதுக்கு மட்டுமே அரௌண்ட் ஒரு 12 to 1 o'clock மேலே ஆயிடுச்சு. டைம் கொஞ்சம் டூரேஷன் எடுத்துருச்சு. நம்ம ஆக்சுவல் டிக்கெட்டை கீழே வாங்கிடுங்க. யாராக இருந்தாலும் சரி, நம்ம படியிலேருந்து நடந்து வர்றீங்கன்னா டிக்கெட் கீழே வாங்குறது பெட்டர் ஆப்ஷனு. நீங்கள் படியில் நடந்து வரும்போது கொடுப்பாங்கன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தரமாட்டாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ தர்றதில்ல. உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் கீழே வாங்கிக்கலாம். அந்த கீழ் திருப்பதி வரும்போதே ஒரு கவுண்டர் இருக்கும். அது மார்னிங்கோ ஈவினிங்கோ இருக்கும். 5 to 7 சம்திங் ஏதோ இருக்கும். அந்த டைம் பார்த்துங்க. மார்னிங் 4 to 6 ஏதோ நினைக்கிறேன். அந்த டைமிங்குள்ளே வரும். அந்த டைமிங்கில் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாம். ஃப்ரீ டிக்கெட் நம்பி வந்தீங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணி தான் போகணும். அரௌண்ட் ஒரு 12 hours மேலே ஆகலாம். அது டைம் டிஃப்ரென்ஸை பொறுத்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஓகே மக்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு சின்ன சண்டே ஆயிடுச்சு. ஆமாம் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு லட்டு மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. அந்த லட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். மக்களே, திருப்பதி வந்தால் லட்டு பார்த்துக்கோங்க, பக்காவாக கொடுத்துட்டாங்க. மொத்தம் நம்மக்கிட்ட உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். சாப்பிடுங்க. முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டிருக்கு. ஒரு லட்டுனுடைய விலை 50 ரூபாய். நமக்கு இதில் ஒரு ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக நமக்கு 4 லட்டு கொடுப்பாங்க. சாரி, 4 லட்டுன்ற ஃப்ரீ லட்டு 1 எக்ஸ்ட்ராவாக வாங்கினா நமக்கு ஒரு லட்டு பர் 50 ரூபாய் கொடுப்பாங்க. நமக்கு ஒரு லட்டு எக்ஸ்ட்ராவே வந்துடுச்சு. ஓகே, கண்டிப்பாக சொல்ல போனால் ஏழுமலையான் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு ஒரு லட்டு எக்ஸ்ட்ராவே. ஓகே மக்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் உள்ளே நிறைய கவர் பண்ணலாம் பார்த்தேன், டைமிங் கிடைக்கல. அதனால் நம்ம எடுக்க முடியல. அண்ட் படியேற வீடியோவும் ஒரு சிலது அட்டாச் பண்ணுறேன் சின்னதாக, அது கொஞ்சம் பார்த்துங்க. வியூ பாருங்கள். இந்த டைம் நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுது, செம்மையாக இருந்தது. நீங்கள் அந்த மழை டைம் வந்திருந்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு இதுவாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சில்னஸ் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த திருப்பதி வந்தனாலே இந்த சில்னஸ் பக்காவாக இருக்குது. அண்ட் காற்று பாருங்கள், பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. வேற என்ன, எப்பயும் போல தான் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே. கீழே சப்ஸ்கிரைப்னு தெரியுதா, அதை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் தென் கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் சப்போர்ட் என்றைக்கும் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். எங்க ஊரை பாருங்க, எங்க ஊர் தண்ணிய பாருங்க. எங்க லவ் பண்ணியரா, லவ் பண்ணி டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா? கவலை விடுங்க, அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு. அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்த்தங்க. எங்க ஊர்ல 2 நாள் குடிச்சா போதும். அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் எல்லாமே சக்சஸ். எங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய டப்ரேஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க, கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ, எங்க தனி ஐலாண்டுங்க கூமாப்பட்டி. ஐ லவ் யூங்க.